சின்ன மருமகள் 4 எபிசோடில் நம்ம தமிழை எப்படியாவது பழி வாங்கணும். அதோட தமிழரசி வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தைய கலைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழரசியை ரொம்ப ஈஸியாக வீட்டோட துரத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி தாமரையும் ஈஸ்வரியும் திட்டம் போடுறாங்க. இந்த தாமரையும் ஈஸ்வரியும் திட்டம் போட்டு தான் ஏற்கனவே தமிழரசி படிக்கிற விஷயத்த ராஜாங்கத்திட்ட சொல்லி ராஜாங்கத்துக்கும் சேதுக்கும் சண்டையை மூட்டி விட்டாங்க. அவங்க நினச்ச மாதிரியே இப்போது ராஜாங்கம் சேதுவை ஒட்டுமொத்தமாக வெறுத்து ஒதுக்கிட்டாரு. அதோட எப்போதுமே சேதுவை வச்சு பார்த்த இடத்துல இப்போது போஸை வச்சு பார்க்குற அளவுக்கு ராஜாங்கம் இறங்கி வந்துட்டார். இதுவே தாமரைக்கும் ஈஸ்வரிக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா சேதுவும் ராஜாங்கமும் சேர்ந்து இருக்க வரைக்கும் தான் ராஜாங்கத்துக்கு பலம். இப்போது சேது இல்லாதனால ராஜாங்கத்தை ஈஸியாக ஏமாற்றிடலாம். அதனால் ஈஸ்வரியும் தாமரையும் இப்போது அடுத்த கட்டமாக சேதுவையும் இப்போது ராஜாங்கத்தையும் பிரிச்சுட்டோம். ராஜாங்கம் இப்போது நாம் எது சொன்னாலும் கேட்பார். ஏன்னா சேது இருந்த வரைக்கும் ராஜாங்கம் மிகப்பெரிய புத்திசாலி. ஆனால் இப்போது ராஜாங்கம் ஒரு டம்மி பீஸ் தான். அதோட கூட போஸ் இருக்கார். போஸ் இருக்கும்போது நமக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் தான். அதனால் நாம் ஈஸியாக ராஜாங்கத்தை ஏமாற்றிடலாம். அதே மாதிரி இப்போது தமிழரசியை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் மாட்டுனுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ராஜாங்க மாமாவை பயன்படுத்தி தமிழரசியை வீட்டோடு துரத்திடலாம். இப்போது தமிழரசி இங்கே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ராஜாங்க மாமாவை யோசிக்கிறது என்னென்னா, தமிழரசி வயிற்றில் ஒரு கரு வளருது. அந்த கரு இந்த குடும்பத்தோட வாரிசு. அதனால தான் போனால் போதுன்னு தமிழரசியை வேலைக்காரியாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கருவை மட்டும் கலைச்சிட்டோன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நம்ம ஈஸியாக நம்ம தமிழரசியை வீட்டோட துரத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஈஸ்வரியும் தாமரையும் முடிவு பண்ணுறாங்க. இது வந்து ஈஸ்வரி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கருவை கலைக்கணும் அப்படின்னா நாம் ஏதாவது ஒரு மருந்து வாங்கிட்டு வரணும். அதுக்கு மருந்து கடையில் போய் ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து நார்மலாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா தமிழரசி அதை குடிச்சிட்டு நார்மலாக கரு கலைஞ்சிரும். இதில் நாம் மாட்ட மாட்டோம். இல்லை அப்படின்னா நாம் தான் கருவை கலைச்சிட்டோன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நடந்த எல்லா விஷயமும் ராஜாங்க தெரிய வந்துடும். அப்புறம் தமிழரசி இந்த வீட்டில் மருமலாக வாழ்ந்துருவா. அது ஒரு நாள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணுற ஈஸ்வரி கடைக்கு போகிறாங்க. போயிட்டு நாட்டு மருந்து கடையில் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச கடையில் இது மாதிரி கருவை கலைக்கிற மருந்தை கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்துட்டு தாமரைகிட்ட சொல்கிறாங்க, தாமரை தமிழரசியை வீட்டோடு துரத்த நேரம் வந்துருச்சு, உனக்கு கல்யாணம் நடக்க போகுது தாமரை அப்படின்னு சொல்லவும் தாமரைக்கு சந்தோஷம் தாங்கலை. என்ன சொல்கிறீங்க, எப்படி, என்ன பண்ண போகிறீங்க, இப்போ தான் புது திட்டமா அப்படின்னு கேட்க, ஆமாம் இந்த தமிழரசி இப்போது இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவள் வயிற்றில் வளர குழந்தை தான். அதோட அப்பத்தாவும் இப்போது அந்த குழந்தை மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. அதனால் தமிழரசியை வேலை செய்ய விடாமல் வச்சுருக்கிறது என்ன, அவளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பத்தா சொன்னால் கண்டிப்பாக ராஜாங்க மாமா கேட்பார். அதனால் நாம் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தாமரை சொல்ல, அதுக்கு தான் தாமரை நான் இப்போது பக்காவாக ஒரு பிளான் போட்டிருக்கேன். அதாவது இந்த மருந்தை பார்த்தியா, என்ன மருந்து இது, இந்த மருந்து சாப்பிட்டா வயிற்றில் இருக்கிற கரு அப்படியே கலைஞ்சி போயிடும். அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த கருவாலும் பரவாயில்ல, ஈஸியாக கலைஞ்சிருமா. இந்த மருந்தை நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மருந்தை மட்டும் எப்படியாவது தமிழரசிக்கு தெரியாமல் அவள் குடிக்கிற கஷாயத்துலேயோ சூப்புலேயோ இல்லை சாப்பாட்லேயோ கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் வயிறுலாம் கலக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வயிற்றில் இருக்கக்கூடிய கரு எல்லாமே கலைஞ்சி வெளியே வந்துடும். அப்புறம் வயிற்றில் கரு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ராஜாங்கத்துக்கு செம்ம கோவம் வரும். நாம் அப்பன்னு பார்த்து தமிழரசி உண்மையிலேயே கர்ப்பமாக இல்லை, வேணும்னே நம்மளை ஏமாற்றி முட்டலாக்கி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. ஏற்கனவே உங்களை அசிங்கப்படுத்தி போலீஸில் மாட்ட வச்சா, சேதுக்கிட்ட சொல்லி சேதுவை மயக்கி படிக்க வச்சு சேதுவையும் உங்களையும் பிரித்தா. இப்போது வயிற்றில் கருவே இல்லை, ஆனால் கரு இருக்குன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி வந்திருக்கா. இப்படி தமிழரசி சொல்கிற எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஏமாத்துற வேலை தான் சொல்லி நாம் ஈஸியாக ராஜாங்க கையாலேயே தமிழரசியை வீட்டோடு துரத்தி விட்டுடலாம் அப்படின்னு சொல்ல தாமரைக்கு மகிழ்ச்சி தாங்கலை. சூப்பர் திட்டம், இந்த திட்டம் நடந்துட்டோம், அவ்வளோதான், அப்புறம் நமக்கு எந்த தொலைமையும் இருக்காதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சு இந்த மலர் வந்து டெய்லியும் பார்த்தேன் தமிழரசிக்கு சூப் போட்டு கொடுக்குறா. அந்த சூப்பில் மட்டும் இந்த பொடியை கலந்துட்டோன்னு வச்சு தாமரை அவ்வளோதான் தாமரைன்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்காமே இருக்காங்க. அப்புறம் காலையில் விடிஞ்சிடுது. விடிஞ்ச உடனே இங்கே ஈஸ்வரி போயிட்டு ஒரு வெஜிடபிள் சூப் செய்கிறாங்க. செஞ்சுட்டு அதில் அந்த பொடியை கலக்கிறாங்க. கலந்துட்டு, வா தாமரை நாம் போய் இந்த சூப்பை எப்படியாவது தமிழரசிட்ட கொடுத்து குடிக்க வச்சுருவோம். குடிக்க வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பவுட்ரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கு எந்த தொலையுமே இருக்காது தாமரைன்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு தமிழே தமிழே அப்படின்னு சொல்லவும் தமிழரசி பார்த்துட்டு ஒரே பயமாக இருக்குது. ஐயையோ, இந்த ஈஸ்வரியும் தாமரையும் சேர்ந்து வந்திருக்காங்க, இப்போது என்ன பிரச்சனையை கூட்ட போகிறாங்க, கையில் வர ஏதோ கிளாஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லி தமிழை யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது ஈஸ்வரியும் தாமரையும் சொல்கிறாங்க, இந்தா தமிழ், உன்னை தான் திருடிட்டு இருந்தாங்க அப்பத்தா இந்த சூப் மட்டும் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும்
தமிழும் உடனே வாங்குறாங்க. வாங்கிட்டு தமிழ் டக்குன்னு யோசிக்கிறாங்க. இல்லையே, அப்பத்தா எப்போதுமே காலையில் கஷாயம் தான் குடிக்க சொல்லுவாங்க. அதுவும் மிளகாய் தான் போட்டு தருவாங்க. ஆனால் இவங்க என்னமோ பாட்டி சொன்னான்னு சொல்லி சூப் கொடுக்க வந்திருக்காங்களேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் தமிழ் யோசிக்கிறாங்க. உடனே தாமரை, என்னடி என்ன யோசிச்சுட்ருக்க? அப்பத்தா கொடுத்து குடிக்க மாட்டியா? உனக்கு வர வீட்டில் இருக்க யார் மேலேயும் பயமே இல்லையா? மரியாதையே இல்லையா? சேது சொன்னாலும் மதிக்க மாட்ற, ராஜாங்க மாமா சொன்னாலும் மதிக்க மாட்ற, அப்பத்தை சொல்லி சொன்னாங்கன்னு சொல்கிறோம் அதையும் மதிக்காமல் வச்சுருக்க அப்படின்னு சொல்ல, இல்லை நான் அப்பத்தை வந்தோடனே கேட்டே குடிச்சிக்கிறேன்னு சொல்லவும், ஏன் எங்கெல்லாம் பார்த்தா மனுஷனாக தெரியல உனக்கு? அப்பத்தை தானே கொடுத்தாங்கன்னு சொல்கிறான், அப்போ நான் நிற்கிறேன்னு சொல்லவும், இல்லை நான் அப்பத்தை வரட்டும் கேட்டே குடிச்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க தமிழரசி. ஏய் குடிடிங்கிற நான் பேசிகிட்டு இருக்கேன், குடிடி அப்படின்னு சொல்லவும் தமிழுக்கு சந்தேகம் வந்துடுது. இதில் ஏதோ மர்மம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அப்பத்தை அவர்கிட்ட நான் குடிச்சிக்கிறேன்னு சொல்லவும் தாமரை தமிழை குடின்னு சொல்லி கையை பிடிச்சி வலுக்கட்டாயம் பண்ணும்போது தமிழ் முரண்டு பிடிக்கிறாங்க. அப்போதைக்கு அந்த சூப்பு கை நழுவி கீழே வந்துடுது. உடனே இங்கே தாமரைக்கு செம கோவம் வருது. உடனே தமிழை பலான்னு ஒரு அற விடுறாங்க. குடின்னு சொன்னால் என்னடி கீழே தட்டி விட்டுட்ட, வரேன் இது இன்னொன்று சூப்பு இருக்குல்ல எடுத்துருவாங்க, குடிக்கிட்டோம் அவள் அப்போ சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சூப்பை எடுக்க போகிறாங்க. அதை பார்த்த மலர் தெரிஞ்சிடுது ஏதோ இவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. உடனே இவங்க போட்டு அந்த கஷாயத்தை அங்கே வச்சுட்டு அந்த சூப்பை எடுத்து கீழே ஊற்றிடுறாங்க. தாமரையும் தெரியாமல் நாம் கலக்கி வச்ச அந்த சூப்பை நினச்சி போய் அதை தமிழ்கிட்ட கொடுக்குறாங்க. தமிழும் வேறு வழி இல்லாமல் அதை குடிச்சிடுறாங்க. குடித்த உடனே இங்கே தாமரைக்கும் ஈஸ்வரிக்கும் சந்தோஷம் தாங்கலை. அப்பா குடிச்சிட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம நினச்ச எல்லாம் நடந்துடும். இன்னும் ஒரே வாரத்தில் தாமரைக்கும் சேதுக்கும் இந்த ஊரே பார்த்து கொண்டாடுற மாதிரி பிரம்மாண்டமாக திருமணத்தை நடத்தி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரியும் தாமரையும் பகல் கனவு காண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் போயிட்டு ரூமில் யோசிக்கிறாங்க. இந்நேரம் தமிழரசிக்கு வயிற்றுலி வந்திருக்கும், இந்நேரம் பாத்ரூம் போயிருப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வயிற்றில் இருக்கிற எல்லாமே கலைஞ்சு போயிட போகுது. அப்புறம் அவருடைய வேஷத்தை நாம் கலைச்சிடலாம் தாமரை அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு சாயந்தரமாக வந்து எட்டி பார்க்குறாங்க. தமிழரசி எப்போதும் போல் வேலை செஞ்சிட்ருக்காங்க. என்ன இவன் வேலை செஞ்சுட்டே இருக்கா, ஒருவேளை அந்த மருந்து என்ன வேலை செய்யலையா, இல்லை லேட்டாக தான் வேலை செய்யுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி விடு தாமரை, காலைக்குள்ளே கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி பார்க்குறாங்க. தமிழரசி எப்போதும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதை பார்த்தோம் தான் ஈஸ்வரிக்கும் தாமரைக்கும் புரியுது தமிழரசிக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்லிட்டு. நேராக 2 பேருமே கிளம்பி கடைக்கு போகிறாங்க. போயிட்டு கடைக்காரன்ட்ட பயங்கரமாக சண்டை போகிறாங்க. நீங்கள் என்ன மருந்து கொடுத்தீங்க, நான் வந்துட்டு என்ன மருந்து கேட்டேன், கருவை கலைக்கிற மாதிரி மருந்து கேட்டால, ஆனால் நீங்கள் கொடுத்த மருந்தால் அந்த கரு கலையவே இல்லை, அப்போ நீங்கள் என்னை ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போகிறாங்க. ஏமா நான் உங்கள்கிட்ட சண்டை ஏமாற்ற போகிறேன், நீங்கள் நான் கொடுத்த மருந்து ரொம்ப ரொம்ப வீரியம் அதிகமான மருந்து, அந்த மருந்தை குடித்தா கண்டிப்பாக வயிற்றில் ஒன்றுமே இருக்காது, வயிற்றை முழுவதுமாக கலக்கி விட்டுரும், அப்படி இருக்கும்போது கரு மட்டும் எப்படிமா இருக்கும், அந்த பொண்ணு உண்மையாக கன்சீவாக இருக்காங்களான்னு கேட்க, அந்த பொண்ணு உண்மையாக கன்சீவாக தான் இருக்கா, ஆனால் நீ கொடுத்த மருந்து தான் வேலை செய்யலை, அப்போ நீ டூப்ளிகேட் மருந்து கொடுத்துருக்க காசை வாங்கிட்டு, ஏன்யா இந்த பொண்ணு பழக்கிறது வேதனா பண்ணலால, காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லியிருந்தேன்னா நான் காசு கொடுத்துருப்பேன்ல, அதுக்காக இப்படி தேவையில்லாத டூப்ளிகேட் மருந்தை கொடுத்து ஏன் இப்படி எங்களை பழி வாங்கிட்ட அப்படி இப்படின்னு ஆச்சு கத்துறாங்க. திடீர்னு அந்த கடைக்காரனுக்கும் ஈஸ்வரிக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்படுது. அப்போதைக்கு அந்த பக்கம் ராஜாங்கத்துக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வராரு. அவர் ஈஸ்வரியும் தாமரையும் சண்டை போடுறதை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாரு. உடனே போயிட்டு அந்த மருந்து கடைக்காரன்ட்டு சண்டை போகிறாங்க. ஏய் நீ யார்கிட்ட பேசிக்கிட்டா, அவங்களாம் பெரிய குடும்பத்து ஆளியா, ராஜாங்கம் இருக்கார்ல அவங்களுடைய தங்கச்சி, அப்புறம் அவன் தங்கச்சி பொண்ணு, அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுட்ருக்க, யாருன்னு தெரியாத உனக்குன்னு சொல்லவும், ஐயோ நீ ராஜாங்கத்து ஐயா தங்கச்சி மருமகளா, சாரிம்மா நான் தெரியாமல் யாருன்னு பேசிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, ஐயாவுக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. 2 பேருமே இனிமேலாச்சும் கேட்குற மருந்த கூடியா, ஏமாத்தாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அந்த ஆள் கேட்குறாரு, என்னையா பெரிய ஆள் குடும்பத்தில் போய் சண்டை போட்டுட்ருக்க, என்ன மருந்து கேட்டால் என்ன மருந்து கொடுத்த, இல்லைண்ணே கருவை கலைக்கணும்னு மருந்து கேட்டாங்க, நானும் கரெக்டாக கொடுத்தேன், ஆனால் இங்கே வந்து கரு ஏன் கலைன்னு சொல்லி சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்ல, கரு கலைக்க மருந்தா, அவங்க வீட்டில் யாருக்கு என்னாச்சு கரு கலைக்க மருந்து கேட்குறாங்கன்னு சொல்லி நேராக அவர் ராஜாங்கத்துக்கு கால் பண்ணுறாரு. ஐயா இது மாதிரி நான் பேசுகிறேன், இது மாதிரி உங்கள் தங்கச்சியும் மருமகளும் வந்தாங்க, வந்து கருவு கலைக்கணும் மருந்து கொடுன்னு கேட்டாங்களாம், கடைக்காரர் கொடுத்த மருந்து சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லி சண்டை போகிறாங்க. வந்து யாருக்குயா என்னாச்சு, என்ன கரு கலைக்கிறீங்க, மாடு இதுக்கும் கரு கலைக்கிறீங்களா இல்லை அப்படின்னு கேட்க, உடனே ராஜா வந்து சந்தேகம் வருது, என்ன சொல்கிறாரு, யார் வந்து கேட்டா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் தாமரையும் பேர் சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் நேராக கோவமாக கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே அப்பத்தாட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நடந்திருக்குமா, என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்க, அப்பத்தாவுக்கு தெரிஞ்சு போடுது, ஓ இதுதான் காலையிலேயே வந்து அவங்க தமிழ்கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாங்களா, அப்போ தமிழுடைய வாரிசு, இந்த குடும்பத்தோட வாரிசு, அதை கலைக்க நினச்சிருக்காங்களே இவளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை சொல்லாமல் நேராக ஈஸ்வரியும் தம்பியும் பார்க்குறாங்க. ஈஸ்வரியை பார்த்துட்டு, ஈஸ்வரி இங்கே வாடின்னு கூப்பிட்றாங்க. தாமரையும் கூடிய வராங்க.
என்ன பார்த்தா என்னாச்சு அப்படின்னு கேட்க, பலார் பலான்னு தாமரைக்கும் ஈஸ்வரிக்கும் 2 அறைய போடுறாங்க அப்பத்தா. யான்னு கேட்ட உடனே அப்பத்தா அப்போ தான் சொல்கிறாங்க, ஏண்டி நீங்கள் பார்த்த வேலைலாம் தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த குடும்பத்தோட வாரிசு அவள் சுமந்துட்டு இருக்கா. கார்ஷீட்டில் கஷ்டப்பட்டாலும் இந்த வாரிசை பத்திரமா பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் அவள்கிட்ட. ஆனால் நீங்கள் அவள்கிட்ட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு மருந்து வாங்கிட்டு வரீங்களா? இதுதான் உங்களுக்கு கடைசி. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணுற விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், ராஜாந்தர் சொல்லி உங்களை இங்கேயே வெட்டி புதைச்சிருவோம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா பயங்கரமாக 2 பேர் திட்டி விட்றாங்க. திட்டினது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கும் செம்மையாக பலன்னு கன்னத்தில் 4 போடுறாங்க. அதை பார்த்து தமிழரசிக்கு அப்போ தான் புரியுது. காலையில் அதனால தான் ரொம்ப பாசமாக வந்து மருந்து கொடுத்தீங்களா நீங்கள்? அடி பாவிங்களா, நீங்களாம் மனுஷங்களா நீங்கள்? ஒரு வயிற்றில் வளர கருவை கலைக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்களாம் என்ன மாதிரியான ஈன பிறவியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தமிழரசி திட்டுறாங்க. ஈஸ்வரியால் தாமரையாலும் பேசவே முடியல. அப்பத்தா இருக்க சப்போர்ட் தானே ஆடிட்டு இருக்க, கண்டிப்பாக உன் கருவை கலைச்சி உன் அந்த குடும்பத்தை விட்டு விரட்டி தாமரையை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் ஓய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி தாமரையை பற்றியும் தமிழரசியை பற்றியும் யோசிச்சுட்டு இருக்காங்க.